மெய்யன்பர்களே, மார்கழி மகா உற்சவத்தினுடைய 18ஆம் நாள் வைபவம் இன்று. ஆண்டாள் மிக அற்புதமாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். எத்தனை யானைகள் வந்தாலும் அதை நின்று பயந்துட்டு போகாம யானைகளே ஜமாளிக்கக்கூடிய நந்தகோபாலே, நீங்களே இப்படி தூங்கலாமா அப்படின்னு சொல்லி நந்தகோபரை எழுப்பக்கூடிய பாசுரம் இது. குருவிகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கோழி எல்லாம் வந்து கத்துது. அப்போ கூட நீங்க எந்திரிக்காம இருக்கீங்க, உங்களை சேவிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம்னு ஆண்டாள் சொல்றா. இந்த பாசுரம் மிக அற்புதமான பாசுரம். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். திருவாதிரை அன்னைக்கு நம்மளுக்கு இந்த பாசுரம். ராமானுஜர் உஞ்சி விருத்தின் பேரு. தர்மம் வாங்கி தான் பிரசாதம் எடுத்துக்குவாரு. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தர்மம் வாங்குவாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் தர்மம் வாங்கும் பொழுது இந்த பாசுரத்தை சொல்லிதான் ராமானுஜர் தர்மம் வாங்குவாரு. சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவா. அப்படி நம்ம எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே பெண்கள் கிட்ட வசதிக்கேற்ப தங்க வளையல் போட்டுக்கிறது பிரச்சனை இல்லை. கோடை 4 மண் வளையல சேர்த்திக்கிறது நல்லது. எப்பவுமே நம்ம எல்லாம் மண் வளையல சேர்த்திக்கிட்டு பெண்கள் எல்லாம் அந்த வியாபாரம் இப்ப நலிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு, அறிவியல் ரீதியா மண் வளையல கையில் அணிஞ்சுக்கிறது பெண்கள் ரொம்ப நல்லது. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப அந்த வளையல் ஒளியோடு இருக்கணுமாமா. வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ங்கிற ஆண்டாள். யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மகிழ்வா வரவேற்கணும். மகிழ்வா இருந்தா தான் வரவேற்கிறதே இப்ப எப்படின்னு ஆண்டாள் சொல்றா. எப்படிங்கிற இந்த பாசனத்தை அனுபவிப்போம். உந்து மத கழித்தன் ஓடாத தோல்வழியும் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தம் கமலும் குழலி கிடைத்திரவாய் நந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.